NALAM structured program. To continue with Dr. Swamikannu's thing, இந்த 10 நிமிஷம் அடிக்கடி நடக்கணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை வந்து ஒரு இந்த ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் என்ன கொண்டு வந்தோம்னா 5 நிமிஷம் பண்ணால் போதும். ஏன்னா ஜீரியாட்ரிக்ஸ்க்கு ஒரே நேரத்தில் எனர்ஜி இருக்காது. எவ்ரிபடி ஹூஸ் அரவுண்ட் 65 அண்ட் அபவ் 65 இஸ் ஜீரியாட்ரிக்ஸ். ஸோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன சொன்னோம், 5 மினிட்ஸ் பண்ணுங்கள். 10 மணிக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு 5 நிமிஷம் பண்ணுங்கள். 55 நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, இல்லை ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 15 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. 5 + 5 + 5 15 மினிட்ஸ் லஞ்சுக்கு முன்னாடி முடிச்சிட்டிங்க. இதே இதுவே பேட்டர்னை டின்னருக்கு முன்னாடி பண்ணுங்கள். 5 o'clock 6 o'clock 7 o'clock. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 30 மினிட்ஸ் வந்தது. இட் பிகேம் அ வெரி பாப்புலர் ஒன். ஆல் மை பேஷண்ட்ஸ் ஆர் வெரி ஹாப்பி வித் தட். ரொம்ப நல்லா இருக்குது, எங்களால் ஒரே நேரத்தில் தான் 30 நிமிஷம் பண்ண முடியல. பட் வி ஸ்டார்டட் வித் த ஜீரியாட்ரிக்ஸ். நவ் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் பீப்புள். எல்லாருமே அது நல்லா இருக்குன்றாங்க. கண்டிப்பாக. ஆக்சுவலி இங்கே நலம் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராம்னு ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதில் எப்படி வந்து இதை ஹேண்டில் பண்ணுறீங்க? ஒபிசிட்டியை வந்து பேஷண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க க்யூர் பண்ணுறதுக்கு? சார் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து நலம் வந்து ஒரு 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 கான்செப்ட். இது வந்து எங்களுக்கு ஒரு பேஷண்ட்ஸ் கிட்டேருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான். ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒன் சைஸ் டசன்ட் ஃபிட் ஆல்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட். இதில் என்ன குறைபாடு இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஒரு மல்டி டிசிப்ளினரி ஒரு குழுவாக சேர்ந்து உழைச்சா நல்லாயிருக்கும், இதை வேலை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நலமை ஃபார்ம் பண்ணும். இந்த நலமில் வந்து ஒரு ஜென்ரல் மெடிசன் டாக்டர், ஒரு எண்டோக்ரைன் டாக்டர், ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு, ஒரு ரீஹாபிலிட்டேஷன் பர்சன், ஒரு டயட்டேஷன். ஸோ 5 பேர் மொத்தமாக சேர்ந்து 5 பேரும் ஒரே நேரத்தில் அவங்கள அனலைஸ் பண்ணி யார் யாருக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் வந்து பொருத்தமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெறும் டயட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் கூட சரியாக இருக்கும், ஏன்னா ஏற்கனவே எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு. ஓகே. ஒரு சிலருக்கு வந்து 2ம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் 1 கிலோ கூட வெயிட் குறைஞ்சிருக்காது. கொடுத்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு அசஸ் பண்ணிவிட்டு அந்த மருந்து வந்து அவங்களுக்கு வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி போகிறது. ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தேவை இருக்காது. அதனால் இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த 5 பேரும் எங்கேயுமே வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் வந்து என்னுடைய ஒரு பேஷண்ட் 34 கிலோ குறைஞ்சிருக்காங்க. ஓகே. 4 மந்த்ஸ்க்குள்ளேயே. ஸோ தே ஆர் ஆல் வெரி ஹாப்பி. இப்போ நீங்கள் பார்த்தால பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கும் இல்லையா? ஆமாம். அதனால் இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது நிறையா இருக்குது. இப்போ நான் சொன்ன 34 கிலோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு டயட்டு, எக்ஸசைஸ். நான் அஃப்கோர்ஸ் ஐ கேவ் ஒன் மெடிசன். அதுவும் அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. என்ன ஸ்பெஷல் டாக்டர் ஆக்சுவலி நலமில் பண்ணும்போது என்ன ஸ்பெஷல்? நல்லன்னா இப்போ போனீங்கன்னா இங்கே ஒரு 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 ப்ராப்ளம் போனீங்கன்னா ஒரே டாக்டர் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் அவங்களே டிசைட் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் இஸ் ஒன் காம்பனண்ட். அது அன்லெஸ் நீங்கள் அந்த டிப்ரெஷனை அதை சரி பண்ணாமல் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் தே ஆர் நாட் கோயிங் டு கெட் பெட்டர். ஸோ அந்த காம்பனண்ட் ஆஃப் சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எங்கள் டீமில் ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க, சைக்காலஜிஸ்டாக இருக்கிறாங்க. முதல்ல சைக்காலஜிஸ்ட் பார்ப்பாங்க. சைக்காலஜிஸ்ட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணால் சைக்காட்ரிஸ்ட்டுக்கிட்ட அனுப்புவாங்க. அவங்க ஏதாவது மெடிசன் கொடுக்கணுன்னா கொடுப்பாங்க, இல்லை வெறும் கவுன்சிலிங்கில் இது சரி பண்ணுறதுனால சரி பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து ஜென்ரலாக வந்து மற்ற ப்ராப்ளம் இருக்கா, ஹார்ட் பாதிப்பு வந்திருக்கா ஒபிசிட்டினால், கிட்னி பாதிப்பு வந்திருக்கா, லிவர் பாதிப்பு, அவர் சொன்ன ஃபேட்டி லிவர், அது எல்லாத்தையும் அசஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் வந்து பொருத்தமாக இருக்கும். சப்போஸ் அவங்களுக்கு தைராய்டு கம்மியாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நாங்கள் தைராய்டு அதை தான் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதை சரி பண்ணிவிட்டு தான் அந்த ஒபிசிட்டிக்கு உள்ள ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளேயே போகலாம். ஓகே. ஸோ எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட், ஒரே மெடிசன் கொடுக்க முடியாது. ஒரு சிலருக்கு வந்து நான் வெறும் எக்ஸசைஸ் டயட்லேயே வந்து 10 கிலோ குறைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து மெடிசன் தேவை, அது அன்னெசரியாக. அதுலேயும் இந்த நீங்கள் கேட்டீங்க பேரியாட்ரிக் சர்ஜரி யாருக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க, இது தான் முதல்ல எக்ஸசைஸு டயட்டு அது 2ம் ஒர்க் ஆகிடுச்சுன்னா அதுலேயே போதும், க்யூர் பண்ணிடலாம். ஆமாம், அதுலேயே பண்ணிடலாம். அதுக்கும் அடுத்த ஸ்டெப் வந்து மெடிசன்ஸ். அதுக்கடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பேரியாட்ரிக் சர்ஜரியில் வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட்லேயும் குறையாது. ஒரு 30 கிலோ 40 கிலோ வெயிட் குறையணுன்னா பேரியாட்ரிக் சர்ஜரி தான் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பேரியாட்ரிக் சர்ஜனுக்கு ரெஃபர் பண்ணணும். பட் அந்த பேரியாட்ரிக் சர்ஜன் கிட்ட போகிற நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு லெஸ் தென் 5% சொல்லலாம், இல்லை 10% சொல்லலாம். இப்போ வந்து இந்த மெடிசன்ஸ் வந்த பிறகு இன்னும் அதுவும் குறைஞ்சி போச்சு. ஓகே. ஏன்னா இந்த 20% வெயிட் லாஸ் வந்து இந்த மெடிசன்ஸ்லேயே வருது. சப்போஸ் நீங்கள் 100 கிலோ இருக்கீங்கன்னா 20 கிலோ குறைச்சிங்கன்னா 80 கிலோக்கு வந்துடுங்க குயிக்காக.
அந்த அளவுக்கு வந்து பேரியாட்ரிக் சர்ஜரிலையும் வந்துட்டு இருந்தது. 20 கிலோ குறையிறது வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி மூலமாக தான் பண்ண முடிஞ்சது. இப்போ அந்த மெடிசன் வந்ததுனால பேரியாட்ரிக் சர்ஜரி நம்பர்ஸ் வந்து, பட் பேரியாட்ரிக் சர்ஜரி ஹேஸ் இட்ஸ் ஓன் பிளேஸ் இன் ட்ரீட்மெண்ட். ஸோ ஒரு சிலருக்கு வந்து இந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டோம் குறையாதவங்களுக்கு பேரியாட்ரிக் சர்ஜரி இஸ் அனதர் ஆப்ஷன். ஓகே, நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த ஆண்கள் பெண்கள் இல்லை யார் அதிகமாக இதில் பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பெண்கள் வந்து ஒரு ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா திடீர்னு வெயிட்டு போட்டாங்க அப்படின்ற அது பார்க்குறோம். ஸோ அதனால கேட்குறேன். ஈக்குவலி நாங்கள் பார்க்குறோம், சைல்டுஹுட்டே பார்க்குறோம். நாங்கள் சைல்டுஹுட் ஒபிசிட்டியே இருக்குது அதிகமாக. அதுக்கப்புறம் பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. காரணம் என்னென்னா அந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். ஆண்க எப்படியாவது நடந்துடுறாங்க, இது பண்ணுறாங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக லைஃப் ஒர்க்கில் இருந்துறாங்க. ஓகே, கம்பேரிட்டிவ்லி லேடிஸ் பர்டிகுலர்லி வீட்டில் இருக்கிறவங்க அதிகமாக மூவ் பண்ணாதவங்க, அவங்களுக்கு அது வர்றதுக்கு இன்னும் செடென்ட்ரி லைஃப் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் தி திங். சிட்டிங் இஸ் ஈக்குவல் டு ஸ்மோக்கிங், WHO சொல்கிறாங்க. ஸ்மோக்கிங் எவ்வளோ பேடுன்னு எல்லாருக்கும் தெரியும். சிட்டிங் இஸ் ஈக்குவல் டு ஸ்மோக்கிங் அப்படின்னு WHO சொல்கிறாங்க. சொல்கிறதுக்கு காரணமே வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கங்க, சிட்டிங் இஸ் ஈக்குவல் டு ஸ்மோக்கிங்னா ஸ்மோக்கிங் உங்களுக்கு தெரியும், சிட்டிங்கும் அதுதான் அந்த அளவுக்குன்றாங்க. ஸோ செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் நம்ம. ஓகே, இப்போ ஏர்லியாக ஏஜ் அட்டன் பண்ணுறதும் இதோட சேர்ந்து தான் வருமா? இப்போ ஈஸியாக இப்போ நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி, அதனால் கேட்குறேன். ஒரு 13-14க்குள்ளேயே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்கன்ற மாதிரிலாம் வருது இல்லை, அதுவும் இந்த ஒபிசிட்டிக்குள்ளே தான் வருமா? அது ஒரு காரணமாக இருக்காது. அது முற்றிலுமே வந்து அது ஹார்மோன் சம்மந்தப்பட்டது. ஹார்மோன் ரிலேட்டட் தான் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறது. ஒபிசிட்டி இருந்துச்சுன்னா லேட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. லேட்டாக வருது. ஓகே, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் கேட்ட மாதிரி நிறையா மித்தும் இருக்குது, ஃபேக்டும் இருக்குது. ஸோ நான் அதை வந்து ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி கேட்குறேன். அது மித்தா ஃபேக்டான்ற மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். எப்போதும் அதிகமாக சாப்பிட்றதுனால தான் ஒபிசிட்டி வருது, மித்தா ஃபேக்டா? மித்து தான், ஃபேக்ட் கிடையாது. ஏன்னா ஜெனட்டிக்காகவும் உடல் பருமன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சாப்பிட்டா தான் வரும் கிடையாது. ஓகே, ஸ்லோ மெட்டபாலிசம் என்பது ஒரு எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மித்தா ஃபேக்டா? அது வந்து மித்து தான். அது ஸ்லோ மெட்டபாலிசம்னு ஒன்று கிடையாது. நம்ம லேசியாக இருக்கிறது தான் வந்து ஸ்லோ மெட்டபாலிசம். ஓகே, பேட் டயட்டை வந்து எக்ஸசைஸ் மூலமாக நீக்கிடலாம், இது மித்தா ஃபேக்ட்? மித்து தான். அது மித்து தான் கிடையாது, அப்படி பண்ண முடியாது. டயபெட்டிஸ் இல்லைன்னா ஒபிசிட்டிக்கு ஆபத்து இல்லை. டயபெட்டிஸ் இல்லைன்னா ஒபிசிட்டிக்கு ஆபத்து இல்லை. ஒபிசிட்டி வந்து இது ஏன் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்குறீங்கன்னா, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஜென்ரலாக ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக இருந்துச்சுன்னா வெயிட் குறையும். ஓகே, ஸோ குண்டாக இருந்தால் டயபெட்டிஸ் இல்லை அப்படின்றது வந்து மித்து. குண்டாக இருக்கிறவங்களுக்கும் டயபெட்டிஸ் வரும். ஏன்னா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால டயபெட்டிஸ் ஒபிஸாக இருக்கிறவங்களுக்கும் வரும். ஓகே, வெயிட் லாஸ் மெடிசின்ஸ் எல்லாருக்கும் அன்சேஃப் அப்படி சொல்ல முடியாது. அது ஒரு மித்து தான். ஒரு சில ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மெடிசனை தர முடியாது வெயிட் லாஸ். இந்த ஃபேமிலியில் வந்து தைராய்டு கேன்சர்ஸ் இருந்துச்சுன்னா பொதுவாக கொடுக்கறது கிடையாது. அப்புறம் அந்த பார்வை கோளாறு ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மெடிசன் அவாய்ட் பண்ணுறது. அப்புறம் இரைப்பை இல்லைன்னா பேங்க்ரியாஸ், கணையம் சொல்கிறாங்க, கணையத்தில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மெடிசனை தர முடியாது. மற்ற எல்லாருக்கும் தரலாம். நீ பெயின் இருந்தால் எக்ஸசைஸ் மூலமாக அவாய்ட் செய்யணும். எக்ஸசைஸ் மூலிமா அவாய்ட் செய்ய முடியும், அவாய்ட் செய்யலாம். எக்ஸசைஸ் மூலிமா சரிப்படுத்த முடியும். ஏன்னா நீ பெயினுடைய இது வந்து ஜாயிண்ட் அலைன்மெண்ட் அண்ட் ஒபிசிட்டி, அதாவது வெயிட் எல்லாம் சேர்ந்தது தான். ஸோ அந்த கைனடிக்ஸ்ன்னு வாங்க, அந்த கைனடிக்னால் நடக்கும் போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேய்மானம் இருக்குது அதெல்லாம் பண்ணுறதுக்கு வெயிட் ரிடக்ஷன் டெஃபினட்டாக ரொம்ப நல்லது. அது இல்லாமல் லோக்கலாக இருக்கிற மசில்ஸ், குவாட்ரிசெப்ஸ்னு 4 மசில்ஸ் இருக்குது, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மூலிமா கூட இந்த ஜாயிண்ட் அலைன்மெண்ட்டை சரிப்படுத்த முடியும். அது மூலிமா பண்ணுவோம். இந்த மசில் வந்து வில் டேக் ஓவர் அந்த தேய்மானம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து மினிமைஸ் பண்ணிடும். மினிமைஸ் பண்ணால் கண்டிப்பாக நீ பெயின் வில் கெட் பெட்டர். ஓகே, அவர் சொன்னதுக்கு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா, கார் ஓட்டும் போது ஒரு சைடில் போகும். அப்போ என்ன பண்ணுறோம், கார் எடுத்துமே கொடுத்து வீல் அலைன்மெண்ட் பண்ணுறோம். ஆமாம், இந்த ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த போன் வந்து இப்படி வளைஞ்சிடும். ஸோ அந்த அலைன்மெண்ட் பண்ணி நீ ரீப்ளேஸ் பண்ணது தான் அவர் சொன்னாங்க. சூப்பர் சார், நைஸ். இப்போ கரெக்டாக அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. எடை அதிகமாக இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் அதிகமாக பண்ணணும். மித்தா ஃபேக்டா? மித்து தான். அது எடை அதிகமாக இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் அதிகம் பண்ணணும். இல்லை, ஒர்க் அவுட் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் தேவைன்றது அதை மினிமம் பண்ணாவே போதும்.
பெரிய பெரிய ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் WHO அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 150 நிமிஷம் ஒரு வாரத்துக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் ஹெல்த்துக்கு வேண்டியது கிடைச்சிருது அப்படின்றாங்க. வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பண்ணலாம், நாட் நெசசரிலி தட் யூ ஷுட் டூ மோர். ஒரு மாதிரி நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம், ஒரு 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 காம்பனண்ட் அவங்களுக்கு சொல்லும் போது, டோன்ட் பி ஓவர் மோட்டிவேட்டட், டோன்ட் பி அண்டர் மோட்டிவேட்டட், ஜஸ்ட் பி மோட்டிவேட்டட், ஜஸ்ட் டூ இட்னு நைக்கி ஆட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜஸ்ட் டூ இட், டோன்ட் பி ஓவர் மோட்டிவேட்டட். 1/2 மணி நேரம் நடங்கன்னு சொன்னால் 1.5 மணி நேரம் நடக்கிற டாக்டர். இன்னொரு காம்பனண்ட் இருக்கும், அதில் எங்களுக்கு மெடிடேஷன் சொல்லி அதில் கிரேவிங்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுக்கு டைம் இல்லைன்னுவாங்க. இதில் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் டைம் இல்லைன்னாதீங்க. எங்களுடைய ப்ரோக்ராமில் இருக்க எல்லாத்துக்கும் ஈக்குவல் மோட்டிவேஷன் கொடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். ஓகே, வாக்கிங் போனால் வெயிட் குறைஞ்சிரும், அது மட்டும்தான் ஒரே வழி, உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு மித்து தான் அது. வாக்கிங் போனால் வெயிட் குறைஞ்சிரும்னு சொல்ல முடியாது. வாக்கிங் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டெப்ஸ் டு ரெடியூஸ் யுவர் வெயிட். ஓகே, நம்ம வந்து ஃபேட் அதிகமாக இருக்குது, அதை நான் பர்ன் பண்ணுறதுக்கு இன்டென்ஸான ஒர்க் அவுட்ஸ் தேவை. நீங்கள் ரொம்ப நார்மலாக பண்ண வேண்டிய மெத் கார்டியோ ரெஸ்பிரேட்டரின்னு பார்க்கும்போது தான் ஹையர் இன்டென்சிட்டிக்கு போகிறோம். ஃபேட் பர்னிங்னு வரும்போது 50 to 60, 70% அந்த ரேஞ்சில் இன்டென்ஸ் பண்ணால் போதும். இன்டென்சிட்டி ஷுட் பி அ லிட்டில் லோவர் தேன் தி கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ். ஸோ தட் இஸ் த கரெக்ட். ஓகே, பேக் பெயின் இருந்தால் எந்த விதமான வெயிட்டையும் லிஃப்ட் பண்ண வேண்டாம். மெத் எந்த வித வெயிட்டையும் இல்லை, வேண்டிய அளவுக்கு பண்ணலாம். பண்ண வேண்டிய வழிமுறைகளையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். எப்படி பேக் கேர் எப்படி எடுத்துக்கணுன்றதை சொல்லி கொடுத்துட்டு எந்த அளவுக்கு வெயிட் லிஃப்ட் பண்ணலாம், எந்த விதத்தில் குனிஞ்சு எப்படி எடுக்கணும்னு சொல்லிடலாம். நாட் நெசசரி இப்போ வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, ஒரு அம்மாவுக்கு பாட்டிக்கு பேக் பெயினுக்கு அவங்க தூங்கக்கூடாது இல்லை, தூக்கலாம் கிடையாது, எப்படி தூக்கணுன்றது நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஓகே, சூப்பர்.